பைரவரிதோ வந்தேன் கால பைரவரிதோ வந்தேன் நல்ல வேடிக்கையாகவே கால பைரவரிதோ வரேன் ஒரே மோகனிதானா கால பைரவரிதோ வரேன் கால பைரவரிதோ வரேன் பாட்டி காண்டிபானை காண கால பைரவரிதோ வரேன் நித்தம முடிகளும் நித்தமும் கொடுத்திட நித்தம முடிகளும் நித்தமும் கொடுத்திட மத்தன வீடுகள் மொத்தமும் ஒழித்திட அரே காவலா காவலோ ஓ ஓ ஓ வந்துட்டாரா அல்லது காவலா வாங்க வணக்கம். நானும் இந்த சபையை நீ வந்திருக்கும் பொழுது ஐயா வணக்கங்க. இந்த சபை அந்த எவ்வாறு இருக்குது ஐயா பாதி பார்த்து நிக்குதுங்க, பாதி தூங்கி நிக்குதுங்க. அதுவும் தவிர சரிங்க, இதுக்கெல்லாம் என்ன போட்டு படுக்க வச்சுங்க தெரியலீங்களே. நீ தண்ணி போடுற பழக்கம் உனக்கு இருக்குதா? அப்ப போட்டு பாரு. ஐயா நீங்களை விரைகின்ற போது மக்கள் சபையில சித்திரமாக அமர்ந்து கொண்டு பாத்துக்கிறார்கள், ஏதோ ஒரு குறை கிடையாது. அதுவும் தவிர நான் வந்திருக்கும் பொழுது இருக்கின்ற போது நான் இன்னார் என்று தெரிந்து கொண்டாயா? ஐயா யார் இன்னார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அமர்ந்திருக்கிற பாமர மக்களுக்கு நீங்கள் உரைத்தது உண்டானால் பிறகு அறிந்து கொள்வார்கள். நான் தெரிவிக்கிறேன். ஆகட்டும். ஆரம்ப காலத்தில் சிவனை தவிர பிரம்மனுக்கோ 5 தலைகள் இருந்தது. எப்படி என்றால் அதாவது ஈஸ்வரனுக்கு மட்டும்தான் 5 தலைகள். ஆமா, இப்பொழுது இருக்கிறது. முன்போ சிவனுக்கும் அதாவது பிரம்மதேவனுக்கும் 5 தலைகள் இருந்தது. இருந்த பொழுது ஆமா அந்த பிரம்மதேவனானவன் ஆணவம் கொண்டு சரி மூவர் தேவர் யாவரையும் ஈஸ்வரன் முதல் கொண்டு யாவருக்கும் மதிப்பு கொடுக்காமல் தர்மமாக பேசி வந்தாப்படி. சரி, அதனால் அந்த தலையை கொய்வதற்காக ஈஸ்வரனான பைரவர் அவதாரத்தில் 64 அவதாரத்தில் ஒரு அவதாரமான கால பைரவர் அவதாரம் எடுத்து அவருடைய தலையை கிள்ளி எரிந்து விட்ட பொழுது அவருடைய கர்வம் அழிந்து அதாவது காலத்தையே ஜெயிக்கக்கூடிய கால பைரவர் ஆவார்தான். ஓ, நீங்க தான் அந்த கால பைரவர்? ஆமா ஐயா, அப்படி கால பைரவர் இருந்தாலும் வளர்ந்த நோக்கம் இங்கு வந்த நோக்கம் அந்த வனத்திற்குள்ளே ஏதோ ஒருவன் பிரகாச ஒளியை போல் வந்திருக்கிறான். ஓஹோ, எவ்வளோ ஒரு சன்னியாசி வந்திருக்கிறான். சரி, அவனை போய் யார் என்று தெரிந்து வர வேண்டும். கால பைரவனமாகப்பட்டது 2 வனமாக இருந்த வனம். இந்த அவன் வந்தவுடனே அவன் கால் பட்டவுடனே வெளிச்சம் இருக்கிறது, தோட்டம் அளிக்கிறது போல தோட்டம் அளிக்கிறது. ஆமா, எவன் வருகின்றானோ அவனை போய் காண வேண்டும் அல்லவா? பார்க்கலாம் வாங்க, போய் அழைத்து வாரி. அடிச்சுடியா ஜிந்தவானந்தனில் யாரட போறவன் ஊரன்ன பேரன்ன என்னிடம் சொல்லடா ஊரை சொல்லாவிட்டால் அடிப்பேனே வில்லாலே அதே சன்னியாசி பையனே இந்த வனத்தில் வந்து இருக்கிறாய், யார் என்று தெரியவில்லை. உன் ஊர் என்ன, உன் பேர் என்ன, அனைத்தையும் என்னிடம் சொல்லலாம்.
என்னுடைய பேர் சொன்னாதான் காலபைரவரும் கோவலீரிய காலபைரவரும் கோவலீரிய வில்லில் நான் குத்தி வேடுவன் போல வில்லில் நான் குத்தி வேடுவன் போல வாத்துவன் உன்னை ஆற்றுவன் பாரடா அடே யாரடா சன்னியாசி பயலே, நானும் இவ்வளவு நேரம் கேட்கிறேன், யார் என்று சொல்லாமல் மௌனம் காக்கிறாய். நான் இந்த வில்லை எடுத்தேன் என்றால் நீ தாங்க மாட்டாயடா. எதுவுமே என் வில்லுக்கு நிலை இருந்தே இதாக இல்லை என்று இது என்ன என் வில்லுக்கு பெரியதா இருக்குதப்பா. ஓ சொல்லும் சன்னியாசியே, தோணர், கர்ணன், காங்கேயன், அஸ்வதாமன் இப்படி சொல்லக்கூடிய அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வில்லானது கூட என் வில்லுக்கு பெரியதாக இல்லை. இந்த வில்லை பார்த்தால் பெரியதா இருக்கிறதா? ஊங்கோட்டி மட்டும் கேளு, உன்னுடைய ஊரும் பெரிய சொல்லும் சாமி. ஓ கேளும் பிள்ளாய், சொல்லும் சாமி. நீயே உன் வில் பெருமையை பற்றி பெருமையாக நீயே பேசிக் கொள்கிறாய். நான் இந்த வனத்தில் இருக்கக்கூடிய காலபைரவர் என்றால் என்று நாமதேயம். அதுவும் தவிர நீ யார், நீ எந்த ஊரு அப்படி என்கிற உன் வரலாற்றை சொல்லி வரும். சந்திரகுல பாண்டு மைந்தே அது கட்டுறது அந்த மாதிரி நானே
வந்தேன் சாமி எனக்கு கவலை வேண்டாம். அல்லது பிள்ளாய் சொல்லும் பிள்ளாய் நீங்களோ சந்திரகுல பாந்து மைந்தர்கள் தவத்தினால் அவதரித்தீர்கள். குந்தமாதேவி உன் தந்தை பாண்டு மகாராஜன், உன் அண்ணன் தர்மன் பீமன், உன் தம்பிமார்கள் நகுல சகாதேவர்கள் ஐவரில் நடுப்பிறந்த பார்த்திபன் காண்டிபன் அர்ஜுனன் அழகன் இப்படி சொல்லக்கூடிய அப்படியா அப்படியா பிள்ளாய்? அல்லது அர்ஜுனா அண்ணன் மீது கோபமாகி அர்ஜுனா நீ வந்தாய். அண்ணன் மீது கோபமாகி அர்ஜுனா நீ வந்தாய். அண்ணன் மீது கோபமாகி அர்ஜுனானும் வந்தாய். அருந்ததற்கு செய்ய வேண்டாம் அண்ணன் அருள் வேண்டும். அருந்ததற்கு செய்ய வேண்டாம் அண்ணன் அருள் வேண்டும். அல்லது அர்ஜுனா நீயோ அண்ணன் மீது கோபமாகி வந்து விட்டாய். அப்படியே நீ போய் வரம் கேட்டால் அந்த ஈசன் வரம் தர மாட்டார். அதனால் அண்ணனிடம் போய் நீ தாம்பூலம் வாங்கி கொண்டு அப்புறம் செல்ல வேண்டும். அப்படியே போய்கிறோம் சாமி. வேறு என்ன உனக்கு வேண்டும் என்று கேள். ஆனால் சாமி சொல்லும் பிள்ளாய், நீ சொன்னபடிக்கு நான் சொன்னபடிக்கு வருகிறேன். போய் வா. அதற்காக கம்பமும் கம்ப மந்திரமும் கற்றுத்தர வேண்டும் சாமி. அப்படியே செய்கிறேன். கண்மறைவில் பூஜை செய்து உமையவளை தாங்கி இணைத்தேன். கண்மறைவில் பூஜை செய்து உமையவளை தாங்கி இணைத்தேன். உமையவளும் தானும் வந்து உமையவளும் தாங்க அணிந்தேன். உமையவளும் தானும் வந்து உமையவளும் தாங்க அணிந்தேன். உமையவள் தவம் செய்த செப்பு கம்பம் ஒப்பாதாரியம் காளியை தாண்டி இணைத்த காளி பந்த முப்பதாரியம் நானுமே தவம் செய்த பொன்கம்பம் முப்பதாரியம் ஆக மொத்தம் 90 அடிய கம்பனானை தருகிறேன். அல்லது அர்ஜுனா அந்த உமையவளான பரமேஸ்வரி தவம் செய்த வெள்ளி கம்பம் 30 அடி, காளி தவம் செய்த செம்பு கம்பம் 30 அடி, நான் தவம் செய்த பொன்கம்பம் 30 அடி, ஆக மொத்தம் 90 அடி கம்பம் தானே உன்னிடத்தில் தருகிறேன். அந்த கம்பத்தை 90 அடி கம்பத்தை உன்னால் எடுத்து செல்ல முடியாது. அதனால் அந்த கம்பத்தை எலும்புச்சம்பளமாக்கி மந்திரத்தை சொல்லி தருகிறேன். நீ தவம் செய்யும் இடத்தில் அந்த பழத்தை வைத்து திருநீரை சுற்றி விட்டு
மந்திரத்தை சொன்னினால் மந்திரத்தை சொல்லினால் 90 அடி கம்பம் அது 90 அடி கம்பம் அது தானாக எழுந்து நிற்கும். நிற்கும். போய் வாரும் அர்ஜுனா. ஓம் என்னது பொதுவா சொல்லுங்க. ஓம் ஹரஹர நான் சென்று அது சொல்லப்படா